हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரஞ்சனன் அப்படிங்கிற ராஜா அதிகமாக பெண் நினப்பில் இருந்ததுனால அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறந்தார். அந்த பொண்ணு நம்ம திராவிட தேசத்தில் பாண்டிய மன்னனை திருமணம் செய்து இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் பிறக்கிறது. பக்தியுடைய நவவித அங்கங்களில் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இது முறையே பார்த்தா காதால் கேட்கறது, வாயால் பாடுறது, மனசால் நினைக்கிறது. பகவானுக்கு தனிப்பட்டு சேவை செய்கிறது சில பேருக்கு பிடிக்கும். அவங்கெல்லாம் அர்ச்சனை பக்தியில் போக போக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. பகவானுடைய ரூபத்தை ரசித்து அதை பற்றி ஒருத்தன் துதிக்கிறான்னு வச்சுக்கலாம். அவன் வந்தன பக்தியில் முன்னேறுவான். அப்போ முதல்ல சொன்ன 3 சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அடுத்து அர்ச்சனை பக்தி, வந்தன பக்தி, இதெல்லாம் முயற்சிகள் இதில் பெரும்பங்கு வகிக்குது. முதல் 7லையுமே முயற்சி தான். 8வதான சாக்கியம், அடுத்து 9 ஆத்ம நிவேதனம், இதில் பகவானுடைய கிருபைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. பகவானோட நட்போடு இருக்கிறது அப்படிங்கிறது பகவானே பொறுக்கி எடுத்தால் தான் உண்டு. நட்புங்கிறது ஆணோ பெண்ணோ நபரை பொறுத்து அமையாது. நண்பர்கள் அப்படி இருப்பாங்க. உருவம் கடந்த நிலையில் அன்பு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். இது வேதங்களில் தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் உண்டு. மகா வாக்கியங்கள்னு சொல்லி 4 வேதங்கள்லையும் ஒவ்வொரு வரியை மேற்கோள் காட்டுவாங்க. இது எப்படின்னா, ஒரு முறை ஒரு பக்தன், ஒரு சின்ன வயசு குழந்தை, பக்த குடும்பத்தில் உள்ள குழந்தை அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகிற போது நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு கேட்குது. அப்போ அம்மா என்ன சொல்கிறது? அவளால் என்ன சொல்ல முடியும்? திருமணத்துக்கு பிறகு தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்கிறா. குழந்தை கேட்ட கேள்வி சரிதான், அம்மா சொல்கிற பதில் சரி கிடையாது. கீதையில் எப்படி இருக்குன்னா, இல்லாத ஒன்று உண்டாக வாய்ப்பு இல்லை, இருக்கிற ஒன்று இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதைத்தான் வேத வாக்கியம் மகா வாக்கியமாக கொடுக்குது. பிரஜானம் பிரம்ம, பிரஜைன்னு சொல்கிறோமே அந்த உணர்தல், அதுதான் எப்போவுமே இருக்கிறது, நித்தியமானது, பிரம்மம்னு சொல்லப்படுது, மிக உயர்ந்த ஞானம்னு சொல்லப்படுது. இது ரிக்வேதத்தில் உள்ள மகா வாக்கியம். இதை தழுவி ஐதரேய உபனிஷத்து இருக்குது. அடுத்து அதர்வண வேதத்தில் அயமாத்மா பிரம்ம இப்படி வரும். இதை தழுவி தான் மாண்டூக்கிய உபனிஷத்து இருக்கு. அயம் ஆத்ம பிரம்ம அப்படின்னா ஆத்மா தான் பிரம்மம், அதன் நாயகனாக பரபிரம்மம் இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கிறார். சாம வேதத்தில் தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தை வருது. இதை தழுவி சாந்தோக்கிய உபனிஷத்து இருக்கு. நீங்கிறது வேற எதுவும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லுது. தத்துவமசின்னு அதான் அர்த்தம். அணுக்கல்ல பரமாத்மாவா இருக்கிற நாராயணர் பகவான் கிருஷ்ணரை பிரதிநிதிக்கிறார். பரமாத்மாவால் ஜீவனுக்கு உணர்வு தொகுப்பு அப்படிங்கிறது அமையுது. அந்த உணர்வு தொகுப்பு பிரம்மம்னு சொல்லப்படுது. அது கிருஷ்ணரோட நேரடி தொடர்புடையது, உலகத்துக்கு அதில் சம்பந்தம் இல்லை. அதனால கிருஷ்ணர் சொல்றார், நீங்கிறது வேற யாரும் இல்லை, நான் தான். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும், இந்த உண்மை வேற உங்கள் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தன்னுடைய இறையாண்மையை கிருஷ்ணர் காட்டுறார். இது பகவத்கீதையில் இருக்கு. அர்ஜுனா, நீயோ நானோ இம்மண்ணுகளோ இல்லாத காலம்னு ஒன்று கிடையாது, எப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார். இதே போல யஜுர்வேதத்துக்கு மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது. பிருகதாரண்ய உபனிஷத்துல இந்த வார்த்தை வரும். நானே பிரம்மம் அப்படிங்கிறது. நமது உணர்வு அப்படிங்கிற ஒன்று இருக்கு, அதுக்கு மூலம் எது அப்படிங்கிற தகவலை இதில் கொடுக்குறாங்க.
இப்ப பார்க்க போனா ஒரே உண்மைய வேற வேற கோணத்துல இருந்து இவங்க பேசுறாங்க. அது நல்லா புரியுது. அ மொத்த கருத்து என்ன? நான் பகவான் உடையவன். அதுதான் கருத்து. ஒரு மேஜை மேல புத்தகம் இருக்கு. ஒருத்தர் சொல்றார், மேஜை மேல புத்தகம் இருக்குங்கிறார். உண்மைய சொல்றார். இன்னொருத்தர் சொல்றார், மேஜை மேல இருக்கிறது பேனா கிடையாது, புத்தகம் தான் அப்படிங்கிறார். அடுத்து இன்னொருத்தர் சொல்றார், மேஜை மேல இருக்கிறது அ பேனா கிடையாது, ரப்பர் கிடையாது, பென்சில் கிடையாது, புத்தகம் தான் அப்படிங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் உண்மைய தான் சொல்றாங்க. பொய் சொல்லல. ஆனா பொய்ய தவிர்க்க முயற்சிக்கிறாங்க. அந்த தவிர்க்கும் முயற்சி தான் நேத்தி, 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 அதுவல்ல, அதுவல்ல அப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி உண்மையில கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அ தவிர்க்க வேண்டியதுகள தவிர்த்துட்டா, உண்ம தான மிஞ்சி நிற்கும். இது வந்து வேதத்துல உள்ள ரகசிய பொருள். இத ஒரு உதாரணப்படுத்தலாம். ஒரு சிலை வடிக்கிறவன் இருக்கிறான். ஒரு அருமையான கிருஷ்ண சிலைய வடிச்சுட்டான். மத்திய பிரதேசத்துல நடந்த கதை இது. அப்ப அந்த சிலைய பார்த்துட்டு அத்தன பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு மன்னர் முதற்கொண்டு அத்தன பேரும் அந்த சிலை வடிச்ச சிற்பிய பாராட்டுறாங்க. ஒரு விழா நடத்துறாங்க. ஒவ்வொரு அறிஞரும் வந்து ரசிச்சு, ரசிச்சு அந்த சிலைய பற்றி பாராட்டி பேசி சிற்பிய புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது எப்படி வடிக்கப்பட்டதுங்கிற அனுபவத்த சொல்வார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகம் பண்ண, அப்ப அந்த சிற்பி போய் பேசுறான். இது ரொம்ப சின்ன விஷயம் தான். நீங்க சிந்திக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. தெரு வழியா போனேன். சாலை ஓரமா ஒரு கல் கடந்துச்சு. அதுல எனக்கு பகவான் தெரிஞ்சார். அப்போ பகவான நான் என்ன செய்தேன்னா, அவர தவிர்த்து அவரு தான் அதுல நித்தியம், உண்மை. அவர தவிர்த்து மீதி எல்லாம் வெளிய இருந்து நான் நீக்கிக்கிட்டே வந்தேன். அப்ப எப்போ என்னுடைய அந்த நீக்குதல்லாம் முடிஞ்சு போச்சோ, அப்போ வந்து உண்மை மட்டும் அங்க தங்கி நின்னது. இதான் விஷயம்னு சொன்னான். இதத்தான் வேதம் வந்து நேத்தி, நேத்தின்னு சொல்லி கடைசியில பகவான கொண்டு நிறுத்துது. உலக சுகபோகங்கள்ல சிக்கி சுகஜீவிகளாக திரியும்போது, ஜீவனுக்கு மேன்மைகள பற்றி யோசிக்க முடியாது. சாஸ்திரம் பக்கம்லாம் அவங்க வர முடியாது. கொஞ்சம் சிக்கல் தான் அது. தன்னை எப்படி அவங்க இனி உணர முடியும்? உடல நான் நினைக்கிறது, தன்னை உணராம இருக்கிற நிலை. கொஞ்சம் அறிவு வந்த பிறகு, இந்த நான்கிற உணர்வு தான் சரீரம் அப்படின்னு நினைக்கிறது தப்பா நினைக்கிறது. இது வந்து தன்னை உணராதது. இது வந்து தப்பா உணர்றது. மொத்தத்துல தன்னை உணராதவன் எதைத்தான் உணர்வான் அப்படிங்கிறது கேள்வி. நான் யாரு? நான் எங்க இருந்து வந்தேன்? எங்க இருக்கிறேன்? ஏன் இருக்கிறேன்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரணும். அதுக்கு பதில் வந்து எங்க கிடைக்குமோ, நமக்கு ஒரு தேடுதல் வேணும். அடுத்து பதில் வேணும். அந்த பதில் எங்க கிடைக்குமோ, அதுதான் சாஸ்திரம். ஜீவாத்மாவுடைய கதைய பற்றி இப்படி விவரமா பிராச்சீன பரிகி அப்படிங்கிற ராஜாவுக்கு புரஞ்சனன் வரலாறு மூலமா நாரத முனிவர் உபதேசிக்கிறார். கதை கேட்ட பிராச்சீன பரிகி தன்னை உணர்ந்து விடுதலை பெற்றார். கிருஷ்ண கதை தன்னை யாருன்னு உணர்த்தும். நீ நீயாக இரு அப்படிங்கிறதையும் உணர்த்துது. விடுபடவும் வழிவகுக்குது. முற்பிறவியுடைய வினை பயன்களை அனுபவிச்சு தான் காலி பண்ணணும். அதே சமயம் ஆசைகள் புது புது வினை பயன்களையும் உருவாக்கும். அதனால நடப்பு பிறவில புது வினை பயன்களை விளைவிக்காதபடி இருக்க முயற்சிக்கணும். அதுக்கு தான் பக்தி தொண்டு பண்ணணும், எளிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மா பரமாத்மாவுடைய சின்ன துணுக்கு. அது சரீரம் கிடையாது. அ அந்த ஆன்மா வந்து ஒரு சரீரமா கருதப்படக்கூடாது. அது உணர்வு. அது ஆணும் கிடையாது. சரீரத்துல தான் ஆண், பெண் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. கடவுள் இல்ல அப்படிங்கன்னு சொல்றது ரொம்ப சுலபம். அப்படிப்பட்டவன் முதல்ல நான் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. கடவுள் இல்ல அப்படிங்கிறது சிறுபிள்ளைத்தனம். நான் தெருவுல போறேன்னு வச்சுக்கலாம். ஒரு செருப்பு என் மேல வந்து விழுது.
ஒரு சின்ன பிள்ளை சொல்லலாம். அத பார்த்துட்டு, அம்மா ஒரு செருப்பு தான் அவர அடிச்சதுன்னு சொல்லலாம். அது சின்ன பிள்ளைத்தனம். கொஞ்சம் அறிவு மேம்பட்ட நிலையில உள்ளவன், யாரோ எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்வான். யார் எரிஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் வந்து சாஸ்திரத்துல இருக்கு. அதுதான் விரிவாக பார்க்கும்போது ஆத்ம போதம்னு சொல்லப்படுது. ஞானிகள் கூட உலகம் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நான் இருக்கிறேங்கிற உணர்வ வச்சுக்கிட்டு உலகம் பொய்ன்னு அவங்க சொல்றாங்க. உலகத்துக்கு உணர்வு கிடையாது. அதனால உலகம் பொய்ங்கிறாங்க. நான் பொய்ன்னு அவங்களால சொல்ல முடியாது. 10,000 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பிரச்சேதஸ்கள் நாராயண சரஸ், நாராயண ஏரியில தவம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பகவான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். 13,00,00,000 ஹரிநாமங்கள அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பகவத் தரிசனம் கிடைச்சது. நாம ஜெபம் முற்பிறவியுடைய பாப விளைவுகள பொசுக்கும். ஒருவேள அப்படி பொசுக்காம இருக்குதுன்னா, நெறையா சேர்த்து வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். நம்முடைய சம்பிரதாயத்துல மாதவாச்சாரியார்ன்னு ஒருத்தர் இருந்தார். மாதவாச்சாரியார். அவங்க விஜயநகர பேரரச நிறுவனது அவங்க தான். அவங்களுடைய பழைய பெயர் வந்து வித்யாரண்யா அப்படிங்கிறது. அவர் முதல்ல செல்வம் வேண்டி காயத்ரிய தொடர்ந்து ஜெபம் பண்ணார். அதிலேயே ஜெபம் பண்ணி ஒரு பலனும் கிடைக்காம தோற்று, களைச்சு ஒரு வெறுப்புல சன்னியாசியா போயிட்டார். அதுக்கப்புறம் காயத்ரி அவருக்கு காட்சி கொடுத்து, அந்த தேவி காட்சி கொடுத்து, "உன்னுடைய ஜெபத்துல நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். என்ன வேணும் கேளுன்னு" கேட்டாங்க. அப்ப வித்யாரண்யர், "தாயே எனக்கு தேவைப்படும்போது நீங்க வரல. இப்போ தேவையில்ல. அதனால அதற்குண்டான அவசியமும் இல்ல" அப்படின்னு சொன்னார். ஆனா சந்தேகம் கேட்டார். "முன்ன ஏன் மகிழ்ச்சி அடையாம இப்ப வந்தீங்க?" அப்படிங்கும்போது, அந்த அம்மா, "உன் பின்னாடி அங்கிட்டு திரும்பி பாரு" அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பார்த்தா 24 மலைகள் தெரிஞ்சது. அதெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, காயத்ரி தேவி, "உன்னுடைய முற்பிறவி பாவங்கள் மலை அளவுக்கு 24 மலை அளவுக்கு இருந்தது. உன்னுடைய தவத்தால அதுகள் இன்னும் எரிஞ்சுகிட்டு இருக்குது. இப்படி பாவம் நீங்கும்போது என்ன தரிசிக்க முடியுது" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வித்யாரண்யர் சொல்றார், "நான் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இரு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றார். அப்ப அந்த அம்மா ஒரு அனுக்கிரகம் குடுத்தாங்க. அந்த அனுக்கிரக பலத்தால ஒரு வேதாந்த நூல அவரு எழுதுறார். அதுக்கு பேர் பஞ்சதசின்னு பேரு. அதாவது 15 அத்தியாயங்கள் கொண்டது. இவருடைய காலம் வந்து 1300 அந்த வருஷத்துல இருந்தார். பகவான் நாராயணர் தவம் இருந்த பிரச்சேதஸ்கள்ட்ட திருமணம் செய்யுங்கன்னு கட்டளையிட்டார். திருமணம் வந்து பாபம் இல்ல. ஆனா திருமணம் பக்திக்கு தடையும் கிடையாது. 1, 2 குழந்தைங்க பெத்த பிறகு புலனடக்கத்த அனுசரிக்கணும். மனுசங்க புலனடக்கத்த பின்பற்றவே இல்ல. ஆனா மாடுகள், நெறைய மிருகங்கள்லாம் பின்பற்றுது. பறவைகள், செடி கொடிகள் கூட பின்பற்றுது. ஒரு பெண் விலகி இருக்கிற நாள் முதற்கொண்டு 10 நாட்கள் தாண்டி, அடுத்து விலகப் போற நாள் வரைக்கும் அவங்க கணவன், மனைவி சேர்றதுனால குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் கருத்தடைய பத்தி மனுஷனும் யோசிக்கிறான், மருத்துவனும் யோசிக்கிறான். இப்போ உலக அளவுல நடந்த சதிகளால ஆணுக்கு ஆண்மை கிடையாது, பெண்ணுக்கு பெண்மை கிடையாது. குழந்தை வேணும்னா ஆஸ்பத்திரியில போய் நிக்க வேண்டியிருக்கு. எந்த ஜீவராசிக்கும் இந்த தொல்லை இல்ல. திருமண உறவால காமத்துக்கான சூட்சும வாசனை நாசம் பண்ணப்படுகுது. குடும்ப வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். குடும்பத்தார் தினமும் 3 மணி நேரமாவது பகவானுக்காக சேவை பண்ணணும். அப்படி இருந்தா பாபம் வட்டாது. தொடர்ந்து 3 மணி நேரம் கடவுள நெனச்சா, அந்த ஜீவன பாப காரியங்கள்ல பகவான் விலக்கி வைக்கிறார். பகவான் அனுக்கிரகத்தால பாபம் அவனுக்கு கசக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல பாபம் அவன கசக்கிச்சு. நாம ஜபத்தால இப்ப வந்து பாபம் அவனுக்கு கசக்குது. இதுதான் நடைமுறை உண்மை. கலிகாலத்துல பாபம் பண்ணாம இருந்தாலே பெரிய புண்ணியம். பாபத்துக்கு தாய் நான், எனதுங்கிற விருப்பு வெறுப்பு. அந்த நான், எனது மூலமா வரக்கூடிய விருப்பு வெறுப்பு. பகவத் சேவையில உலக சேவை அடங்குது. கிருஷ்ண பக்தன் ஒரு சமுதாயத்துக்கே சொத்து. பகவான ஆராதனை பண்ணா அறிவும் பலமும் கிடைக்கும். பரோபகாரம் நல்ல குணம்தான். ஆனா கடவுள மறக்காம அத செய்யணும். இல்லாட்டி மானாய் பிறந்த பரத முனிவர் மாதிரி ஆயிருவோம்.
பகவான் நமக்கு காலத்தை தந்து அதை தனக்காக செலவிட சொல்றார். இந்தா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நமக்கு செலவழிக்க காலத்தை கொடுத்தார். நம்மக்கிட்ட அவர் பணத்தை தரல, அதனால அதை கேட்கல. தந்தது காலத்தை, அதனால தான் காலம் பொன் போன்றதுன்னு சொல்றோம். துக்கத்துக்கு காரணம் நம்முடைய சொந்த செயல்பாடுகள், இரண்டாம் தரமான சுபாவமும் கூட அதில் காரணம். அதை மாத்துறது கஷ்டம்தான். பொருளி பேசுகிறவனை அதிலிருந்து மீட்க முடியாது. பல பேர் கோயில் குளம் சுற்றுவாங்க, புனித நதிகளில் குளிப்பாங்க, நாமஜபம் பண்ணுவாங்க. ஆனால் பொருளி பேசுகிறத மட்டும் விட மாட்டாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, சுபாவம் மாறுறது ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா, அது என்கிட்ட இருந்து போகணும், அது தப்பு அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரலை. அந்த உணர்வோட நாமஜபம் பண்ணி, நாமத்துக்கிட்டே அவங்க மன்றாடி, என்கிட்ட அந்த கெட்ட சுபாவம் போகணும்னு கேட்டாங்கன்னா, நாம அவங்கள திருத்தோம். நாம அவர்களை திருத்த முடியாது. பிரச்சேதஸ் கதைகள் மூலமா குடும்பஸ்தர்களுக்கு பாகவதம் அறிவுரை தருது. பகவான் சொல்றது என்னன்னா, எனக்கு நீ 3 மணி நேரம் ஒதுக்கு, உனக்கு நான் 21 மணி நேரத்தை நான் ஒதுக்குறேன் அப்படிங்கிறார். பாகவதம் 4வது ஸ்கந்தம் 30:19 அந்த ஸ்லோகம் இருக்கு. கிருகேசு ஆவிசதாம் ச அபி பும்சாம் குச்சல கர்மணாம் மத் வார்த்தா யாதயாமானாம் ந பந்தாயா கிரகா மதா. யார் ஒருத்தன் எனக்கு அர்ப்பண மனசோட செயல்படுறானோ, யாருடைய நேரமானது எனது கதைகளில் செலவழிக்கப்படுகிறதோ, அவன் இல்லறத்தானா இருந்தா கூட உலகம் வீடு அவனை பந்தப்படுத்தாது அப்படிங்கிறார். அப்படி அவன் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, பொருள்லையும் காமத்திலையும் அவனுடைய விருப்பங்கள் விருத்தியாகிட்டே போகும். எல்லாருக்கும் முன்வினை பயனாலேயே சந்ததியும் சம்பத்தும் வாய்க்கிறது. இதனால மகிழ்ச்சி படவோ துக்கப்படவோ ஒன்றும் கிடையாது. செய்ய வேண்டியது பகவத் பஜன். உங்க மனசு தூயதா இருந்தா பகவான் அருளை பெற்றவன்கள்னு அர்த்தம். பகவான் அருள் இல்லாத போது உங்களுடைய நற்குணம், உங்களுக்கு நல்ல குணம் இருந்தா கூட அது வெட்டி தான். மழுங்கிய கடப்பாறையை தீட்டுறதுக்கு, நெருப்புல வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு பட்டறை கல்னு ஒன்று கனமாக வச்சுருப்பாங்க, தூக்க முடியாது. அதை ஒருத்தன் திருடிட்டு போய் சின்ன சின்ன ஊசிகள் அதில் செய்து அதை தினமும் தானம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். எதுக்கு இத்தனை பாடு? மனுஷ மனம் இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் அலையுது, உழைக்குது. சூரியன் வரும்போது உலகமே வேலைகளை தொடங்குது. பறவைகள் வேலைக்கு போகுது, மிருகங்கள் போகுது, மனுஷங்களும் போகிறாங்க. ஆனால் சூரியன் மறையும் போது அத்தனை பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க. மனுஷன் மட்டும் அப்படி இருக்கலை. இரவு தூங்குறதுக்காக உடல்ல பலம் பெற இரவு தூக்கம் அவசியம். கிரகங்களும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். கடவுளை அடைய பாடுபடலாம், ஆனால் உலகத்தை அடையிறதுக்கு பாடுபடுறது சாஸ்திரம் அதை வரவேற்கலை. உலகத்தை அடையிற மாறாத விருப்பம் இருக்கு, அதுக்கு பிடிவாதன் பேரு. கடவுளை அடையிறதுக்கு இருக்கிற மாறாத விருப்பத்துக்கு வைராக்கியன் பேர். கீதையில கண்ணன் மண்ணையும் பொன்னையும் சமமா பார்க்கிறவனை புகழ்றார். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, 2 பேரும் சாதுக்கள். தெருவில் நடந்து போற போது தூரத்துல ஒரு தங்க செயின், தங்க மாலை புருஷன் கண்ணில் பட்டது. அவன் முன்னாடி நடந்து போகும்போதே காலில் கொஞ்சம் மண்ணை குவிச்சுக்கிட்டே போய் மனைவி கண்ணில் அந்த மாலை படாதபடி அதை மூடுறான். அவளுக்கு ஆசை வந்துடக்கூடாதுங்கிற நல்ல காரணத்துக்காக மூடலாம். மனைவி அதை பார்த்துட்டு, ஏன் அப்படி செய்கிறீங்க? மண்ணை மண்ணால் மூடணுமா? அவசியமா? உங்கள் பார்வையில் என்னமோ இது தங்கம் இது மண்ணுன்னு வித்தியாசப்படுதா? அந்த பாவனை இன்னும் போகலையான்னு கேட்டா. அப்போ கணவன் சொன்னா, நீ என்னை விட முன்னேறிட்ட அப்படின்னு சொல்கிறான். சாதுக்கள் மனசில் பற்றற்ற பாவனை அப்படிங்கிறது இருக்குது. நான் புண்ணியம் செய்கிறவன் அப்படின்னு நினச்சா கூட அகங்காரம் தலைக்கு வரும். செய்த புண்ணியத்தை மறந்துடணும், செய்த பாபத்தை நினைக்கணும். இதற்காக பாகவதம் யயாதி மன்னன் கதையை உதாரணப்படுத்துது. தான் செய்த புண்ணிய பலத்தால் யயாதி சொந்த சரீரத்தோடையே சொர்க்கத்துக்கு போனான். இந்திரனுடைய ஆசத்தில் உட்கார்றதுக்கு அவனுக்கு ஆசை. அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தான். அதான் இந்திரனுடைய ஆசனத்திலையும் உட்காரலாம், அதுக்கு மேலேயும் அவனுக்கு அங்கே அனுபவிக்கிற அளவுக்கு புண்ணியம் இருக்குது. ஆனால் இந்திரலோகத்தில் அந்த அளவுக்கு இடம் இல்லை. அப்போ இந்திரன் குருகிட்ட ஓடி போகிறான். பிருகஸ்பதிகிட்ட போயிட்டு,
இந்த யயாதி அப்படின்னு ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்னுடைய ஆசனத்துல உட்கார ஆசைப்படுறான். அவனுடைய புண்ணியமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்னு போய் கேட்டான். அப்போ குரு சொன்னார், எந்த புண்ணிய பலத்தால இந்த ஆசனத்துல உட்கார விரும்புறேன்னு அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னார். அதுபடி இந்திரன் யயாதி கிட்ட, நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்க? அந்த புண்ணியத்தெல்லாம் எனக்கு வரிசையா சொல்லுங்க. எந்த புண்ணிய பலனுக்காக இந்திரன் நாற்காலியில உட்கார ஆசை, அத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டான். அப்ப யயாதி வரிசையா தான் செஞ்ச புண்ணிய செயல்கள பூரா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது பூரா அவனுக்கு நெனப்புல இருந்துச்சு. அத வர்ணிச்சு, வர்ணிச்சு அவன் சொன்னான். இப்படியெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு வர்ணிச்சு சொல்றான். அப்ப அத சொல்ல, சொல்ல, சொல்ல அந்த புண்ணிய பலன் அதிலே தீர்ந்து போயிருச்சு. அ செய்த நல்ல காரியங்கள நீங்க சொல்லி காட்டுனீங்கன்னா, அதுக்கு மார்க்கு கிடையாதுங்கிறது இதுல தெரிய வருது. இது பாகவதத்துடைய ஒரு புத்திமதி. 6 அங்கங்களோடு கூடிய வேதங்களுடைய ஞானம் ஒருத்தனுக்கு இருக்கலாம். சாஸ்திர வித்தைகள் வாய் நுனியில இருக்கலாம். கவி பாடுற திறமை இருக்கலாம். கவி இயற்றும் திறமை இருக்கலாம். ஆனா மனசு மட்டும் கிருஷ்ணர் பாதங்கள்ல இல்ல அப்படின்னாச்சுன்னா, இத்தனை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்குறாங்க. பகவானுடைய கட்டளைப்படி பிரச்சேதஸ்கள் திருமணம் செய்ய முடிவெடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆச்சது. ஒவ்வொரு பிள்ளை பிறந்தது. திரும்பவும் தவத்துல இறங்கிட்டாங்க. அப்போ நாரதர்ட்ட திரும்ப உபதேசம் பெறுறாங்க. இந்த உலக வாழ்க்கையில நாம யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இத பற்றி நாரதர் சொல்றார். ஒரு தந்தையும் அவருடைய சின்ன வயசு மகனும் ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க. குதிரையில புறப்பட்டாங்க. அப்போ பையன் வந்து நடந்து வாரான். அவன் சுழியன், அதனால நடக்கலாம். அப்பா வயசானவர். அவர் வந்து குதிரையில இருக்கிறார். அப்ப எதிர வந்தவங்கலாம், "உமக்கு அறிவு இருக்கா? சின்ன பையன இப்படி வெயில்ல நடக்க விடலாமான்னு?" கேட்டாங்க. உடனே அவர் கீழ இறங்கிட்டு பையன தூக்கி குதிரையில வச்சாரு. இப்போ எதிர வந்தவங்கலாம் சின்ன பையன பார்த்து, "நீ சின்னவன் தானே, ஓடி கூட நீ போகலாம். வயசானால இப்படி நடக்க வைக்கலாமா? வெட்கமா இல்லையா?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே கீழ இருக்கிறவர், அவரும் சேர்ந்து குதிரையில ஏறிட்டார். இப்ப 2 பேரும் குதிரையில போம்போது எதிர வாரவன், "இப்படி அறிவில்லாம 2 பேரும் குதிரையில போறீங்களே, அது தாங்குமா? எலும்பு முறிஞ்சிராதான்னு?" கேட்டாங்க. உடனே 2 பேரும் கீழ இறங்கிட்டாங்க. வெறும் குதிரையோட நடந்தாங்க. இப்ப எதிர வந்தவங்கலாம், "ஒரு நல்ல வாட்ட சாட்டமான குதிரைய வச்சுக்கிட்டு 2 பேரும் அறிவில்லாம நடந்து போறீங்களேன்னு" சொன்னாங்க. இதுதான் உலகம். அடுத்தவங்கள வாய் பார்க்கணும், அவங்கள பத்தி அசை போடணும், அடுத்தவங்கள மோப்பம் பிடிக்கணும், குறை பேசணும், புரளி பேசணும். எத செஞ்சாலும் நிந்த பண்ண 4 பேருக்கு சங்கம் வச்சுக்கிட வேண்டியது, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது, இப்படி தான் இருப்பாங்க. உலகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தன்மைய நிர்ணயம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊர் வாய மூட முடியாது. ஆனா கடவுள வந்து மகிழ்விக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அவர் நாமங்கள சொன்னா போதும். பகவான் ராமபிரான் கெட்டவங்க கிட்ட கூட கபடம் இல்லாம நடந்துக்கிட்டார். கிருஷ்ணர் நல்லவங்க கிட்ட நல்லவனா, எளியவங்க கிட்ட எளிமையா, வஞ்சகன்ட்ட வஞ்சகமா நடந்துக்கிட்டார். இறைவனாலேயே உலகத்த திருப்திப்படுத்த முடியல. அ அரசு ஒருபோதும் சமுதாயத்த திருத்த முடியாது. ஆனா சாதுக்கள் சேர்க்கையால, நல்லோர் இணக்கத்தால ஒருத்தர் திருந்த முடியும். பகவான மகிழ்விக்கிறத பற்றி நாரதரே 4:31-19ல சொல்றார். ஒவ்வொரு ஜீவன்ட்டயும் இரக்கம், இருக்கிறதுல திருப்தி, புலனடக்கம். இந்த 3 உபாயங்களால பகவான மகிழ்ச்சிப்படுத்த முடியும்னு சொல்றார். தயயா சர்வபூதேஷு சந்துஷ்ட்யா ஏன கேனவா சர்வ இந்திரிய உபசரந்த்யா துஷ்யத் யாசு ஜனார்த்தனா. இப்படி நாரதர் சொல்றார். விஷத்த நினைச்சா யாரும் சாக மாட்டாங்க. சாப்பிட்டா தான் சாவாங்க. ஆனா விஷயத்த நினைச்சா போதும், அதிலேயே அவனுக்கு வீழ்ச்சி உண்டு அப்படிங்கிறது கருத்து. ஹரே கிருஷ்ணா.